சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமேன். இந்த கட்டளை யாருக்கு கர்த்தராகிய தேவன் கொடுக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு கொடுக்கிறார். ஆதாமும் ஏவாளும் இதை என்ன செய்யணும், இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இதில் தேவ திட்டம் அடங்கி இருந்தது. ஆனால் அவங்க மேலே வைத்திருக்கிற தேவ திட்டத்தை குலைத்து போடும் வண்ணமாக பிசாசானவன், அதாவது சர்ப்பமானது அவர்களை வஞ்சித்தது, ஏவாளை வஞ்சித்தது. அது நிமித்தமாக அவங்களும் எந்த மரத்துடைய கனியை கர்த்தர் விலக்கி இருந்தாரோ, நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்துடைய கனியை ஆண்டவர் அவங்கள விட்டு விலக்கி இருந்தாரோ அதை அவங்க இச்சித்து என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கனியை புசித்து 2 பேருமே சாப்பிட்டுட்டாங்க. அது நிமித்தமாக முழு மனுக்குலமும் பாவத்திற்குள்ளாக போய்விட்டது, அடிமைப்பட்டு விட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் இன்றைக்கும் கர்த்தர் கூட கர்த்தருடைய உறவுக்குள்ளாக அன்றைக்கு நாம் இழந்து போன உறவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்டு மறுபடியும் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது மறுபடியும் அந்த உறவுக்குள்ள நம்ம கடந்து வந்து விட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இனிமேலு நம்ம கிட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அதே போலவே என்ன எதிர்பார்க்கிறார்னா, இன்றைக்கு நம்மளை விட்டு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அப்போ அந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த விளக்கப்பட்ட உலகத்தை, அதாவது நம்மளை ஆண்டவர் ஸ்பெஷலாக தெரிந்து கொண்டு அவருடைய உறவுக்குள்ள மறுபடியும் மீட்டெடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்ட உறவை மறுபடியுமாக மீட்டு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்ம இந்த விளக்கப்பட்ட உலகத்திற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். நாம் உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனால் உலகத்துல இருந்தால் கூட தேவன் நமக்கு இந்த உலகத்தை விலக்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு, இந்த உலகத்தை விட்டு நாம் வேறு பிரிக்கப்பட்டு பரலோகத்திற்காக செல்லும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், நாம் பரலோக பிரஜைகள் என்பதை உணர்ந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தானை போல, இந்த உலகத்தாரை போல நாம் செயல்படுவதை, உலகத்தாரை போல ஒத்த வேஷம் தரித்து நடப்பதை தேவன் நம்மிடத்துல விரும்பவில்லை. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த உலகத்துல நான் இருந்தா கூட இந்த உலகத்தின் கனியை நான் புசிக்க மாட்டேன். ஏனென்றால் தேவன் இந்த உலகத்திலிருந்து அவருக்கென்று பரிசுத்தத்திற்கென்று வேறு பிரித்து எடுத்து விட்டார். எனக்கு நான் மறுபடியும் இழந்து போன உறவை எனக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். இந்த உறவை மறுபடியும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த உலகத்துக்குள்ள கடந்து சென்று இந்த உலகத்தின் காரியங்களை புசித்து இந்த உறவை மறுபடியும் என் ஆண்டவருடைய உறவை நான் இழந்து போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமேன். அன்றைக்கு அதை கட்டளையாக கொடுத்தார். அந்த கட்டளையை அவங்க மீறினதுனால தான் பாவம் பிரவேசித்தது. அதே போல தான் இன்றைக்கு நம்மளுக்கு உலகத்தை விலக்கி போட்டு இருக்கிறார், அவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்துட்டார். பரலோகத்தை நோக்கி நாம் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. நாம் அவரோடு கூட தான் நிரந்தரமாக நித்தியமாக இருக்க போகிறோம். அதனால் அவருக்கு அவர் மீட்டு கொடுத்த அந்த உறவை நாம் பாதுகாத்து கொள்ள ஒரு தீர்மானம் எடுப்போம். அந்த உறவுக்குள்ளாக நம்மை நாம் காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படியாக நீர் எங்களை விட்டு விலக்கி போட்டிருக்கிற இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் புசித்து விடாதபடிக்கு, அப்பா, உலக காரியங்களை உலகத்தாரை போல ஒத்த வேஷம் தரித்து நடக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உமக்குள்ளான உறவை எங்களுக்குள்ளாக வலுப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே மேலும் மேலும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் நாங்கள் அடைந்து பரலோகத்தை சேருகிற நாள் மட்டும் நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபித்து எங்கள் ஆவியாத்துமா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.